வெல்கம் டு மை சேனல். குழந்தைங்க எல்கேஜி குழந்தைங்க அதாவது கேஜி குழந்தைங்க ஸ்டாண்டர்ட்ஸ் குழந்தைங்களுக்கெலாம் வந்து ஹிந்தி லெட்டர்ஸ் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆவாங்க. அதுக்கு ஈஸியான ஐடியாஸ் நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா மொத்தம் 13 லெட்டர்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த டைப்பில் எழுதிக்கலாம். இதை நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஈஸியாக படிப்பாங்க. இப்போ ஆ லெட்டர் இருக்குது. எல்லா லெட்டர்ஸையும் வந்து 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். இதில் டோட்டலாக வந்து 13 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒன்லி 1 டைம் தான் வரும். மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்லாம் ஒரே ஈவனாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஆ போட்டோம்னா செகண்ட் லெட்டர் அதே மாதிரி போட சொல்லுங்கள். இதில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆ, இது ஈஸியாக இருக்குது. தேர்ட் லெட்டர் இ, இதே மாதிரி லெட்டர் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பெண்டு மட்டும் போட சொன்னால் போதும். இது இ. ஊ லெட்டர் பாருங்கள், இது ஊ. இதில் வந்து ஒரு பெண்டு போட்டோம்னா ஊ. நெக்ஸ்ட்டு இக்ரு வந்து சிங்கிள் லெட்டர்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஏவை இன்னொரு டைம் எழுதிட்டு இதில் வந்து ஒரு பெண்டு போட்டோம்னா ஐ. இப்போ இதில் வந்து இந்த செகண்ட் லெட்டர் ஆ இருக்கு இல்லையா, அதை வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து 2 டைம்ஸ் எழுதிட்டு இதில் வந்து ஒரு பெண்டு போட்டோம்னா ஓ. இதில் வந்து 2 பெண்டு போட்டோம்னா ஔ. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இதில் அக. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இந்த மெத்தட் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்க சூப்பராக எழுதுவாங்க ஹிந்தி.